ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதெனிது சேனல். இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பட்டர் பன் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது டீ போடுற டயத்தில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பட்டர் பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் சின்ன பன்னு ஒரு 6 எடுத்திருக்கேன். இது பெரிய பன்னு கிடைச்சா கூட வாங்கிக்கலாம், அதுலேயும் செய்யலாம். ஒரு கப்பு பால், வெண்ணெய் வீட்டிலேயே செஞ்ச வெண்ணெயாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இது உப்பு போடாத வெண்ணெய். அப்புறம் நம்மளுக்கு வெள்ளை சுகர் தேவைப்படுது. வெள்ளை சர்க்கரையில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரையிலையும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த பன்னை பாதியாக கட் பண்ணிக்கணும், ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் சீனியை அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இந்த பட்டரும் சுகரும் சேர்க்குறனால நம்ம வேகிறப்போ உள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால அது இனிப்பு சுவை நல்லா கூட்டி கொடுக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே கட் பண்ணி தடவி வச்சுக்கோங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தடவி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம தடவியாச்சு. இப்போ அதுக்கு சைட் பை சைடாக நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். சாதாரண ப்ரெட்டை எப்படி டோஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த டைம் அளவு தான் எடுக்கும் அது. அதனால் ரொம்ப கல் சூடாயிராமல் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். அன்சால்டட் பட்டர் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். உப்பு போடாத வெண்ணெய். உப்பு போட்ட வெண்ணெயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் உப்பு போடாத வெண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பட்டரில் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி அமுக்கி வச்சிட்டோம். இதுக்கு மேலேயே பால் நம்ம சேர்க்கணும். பால் ஒவ்வொரு இதுக்கும் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பால் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பன்னு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது நம்மளுக்கு இனிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக மேலே சீனி தூவிக்கலாம். சீனி தூவிட்டு இந்த மாதிரி திருப்பி போடும்போது உங்களுக்கு அந்த சூட்டிலேயே சுகர் கேரமலைஸ் ஆகும். கேரமலைஸ் ஆனால் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். ரொம்ப நேரம் இதை வச்சிடாதீங்க. கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இது கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. டக்குன்னு இது வெந்து வந்துடும். திருப்பி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ கல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை போட்டு எடுக்கலாம். இந்த பட்டர் பன்னு சாப்பிடும்போது பட்டர் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இருந்துச்சுன்னா அந்த பட்டர் பன்னு சாப்பிட்டோம்னா உடனே சரியாயிடும். சிலர் அப்படியே பட்டர் தடவி விடுவாங்க. அந்த வெண்ணெயை தடவி விடும்போது உங்களுக்கு வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா டக்குன்னு சரியாயிடும். வெண்ணெய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பட்டர் பன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதே மாதிரி எல்லாத்துலேயும் பால் ஊற்றி இந்த மாதிரி சீனியை மேலே தூவிக்கோங்க. வெண்ணெய் கூட நீங்கள் இது மேலே சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் அந்த வெண்ணெய் உருகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலே வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது பேச்சுலர்ஸ் டிஃபன் டைமாகவும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம்.
இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி டேஸ்டான பட்டர் பன் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான பட்டர் பன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த 6 பட்டர் பன்னையும் நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.